ஹே காய்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பேக் டோஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேக் டோஸ் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வைரஸ் தான். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் வந்து பேக் டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேக் டோஸோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து நிறையா பேருக்கு ஒரு 50 to 80% பீப்புளுக்கு வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணோம்ல, பாஸ்வேர்டு எடுத்தோம், இல்லைனா கீ லாகிங் யூஸ் பண்ணோம், இந்த வைஃபை பாஸ்வேர்டு எடுத்தோம், இதெல்லாம் விட எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த டோட்டல் கம்ப்யூட்டரே ஹேக் பண்ணும் அப்படிங்கிறது தான். அந்த டோட்டல் கம்ப்யூட்டரே ஹேக் பண்ணி அதில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வைரஸ் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த பேக் டோஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேக் டோஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம தான் சிஸ்டமோட ஓனர் அப்படின்னா, அந்த சிஸ்டமோட ஓனர் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பேக் டோஸ் வழியாக பண்ணலாம். இப்போ இந்த பேக் டோஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் தான். எப்படி இப்போ கீ லாகிங் எல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜில் எதில் வேணால் போட்டு அனுப்பலாம். அதை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சிஸ்டமோட ஃபுல் அக்சஸும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன கமாண்ட்னா பண்ணலாம், அதாவது அப்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் போன வீடியோ வந்து டீசரில் காட்டுற மாதிரியே உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த பேக் டோர் வந்து இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி பார்ட் பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் டோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். இப்போது இது வந்து என்னோட ஹேக்கர் மிஷின், இது வந்து ஒரு விக்டிமோட கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த விக்டிம் வந்து நம்ம அனுப்புகிற அந்த ஃபைல், அது இமேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு பைத்தான் ஃபைலோ என்னமோ ஒன்று, அதை அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு கனெக்ஷன் மாதிரி இப்படி ஒன்று ரெடி ஆயிரும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நமக்குள்ளே வந்து வந்துடும், ஹேக்கருக்கும் அந்த விக்டிமுக்கும் வந்துடும். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கமாண்டை சென்ட் பண்ணுவோம், அந்த கமாண்டு வந்து இந்த கனெக்ஷன் வழியாக போயிட்டு அந்த கமாண்டுக்கு வந்து என்ன ரிசல்ட்டோ என்ன ரெஸ்பான்ஸோ அதை வந்து அந்த விக்டிம் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு கமாண்டை அனுப்புவோம், அதுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து அவங்க அனுப்புவாங்க. இது வந்து என்ன கமாண்டாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து லசாக்னே போட்டு கூட கமாண்ட் அனுப்பலாம், லசாக்னே கமாண்டு கூட அனுப்பலாம். அதுக்கு என்ன ரிசல்ட்டோ அந்த பாஸ்வேர்டு ரிசல்ட்டை வந்து யூசர் அனுப்புவாங்க. இல்லைனா வெப் கேமரா பார்க்குற கமாண்டாக இருக்கலாம், அதுக்கு வந்து வெப் கேமராவை நம்ம பார்க்க முடியும். அப்லோட் பண்ணுற கமாண்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் தான். இப்போ நடுவில் இந்த ஒரு பைப் லைன் போகுது, இந்த ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த கமாண்டு இந்த ரிசல்ட்லாம் நம்ம சிம்பிள் இந்த சப்ராசஸ் மாடியூல் வச்சு நம்ம கமாண்ட்லாம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த கனெக்ஷனை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் கனெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கும், ஓகேவா? ஸோ போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெப்சைட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் 80 தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்கு ஒரு போர்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறையா போர்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? நம்ம இந்த மாதிரி வந்து டைரக்ட் கனெக்ஷன் என்ன பண்ணும், இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த விக்டிமோட கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து 4000 அப்படிங்கிற ஒரு போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிதுன்னு வைப்போம், ஓகேவா? அந்த 4000ங்கிற போர்ட்டு ஓப்பன் பண்ணிடும் இந்த விக்டிம் மிஷின். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த விக்டிமோட 4000 போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நடுவில் வந்து இந்த ஒரு பைப்லைன் வந்து ரெடி ஆயிரும், ஓகேவா? பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விக்டிமோட கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம வந்து 4000 அப்படிங்கிற ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணோம், ஓகேவா? இதை கூட நம்ம வந்து அந்த வைரஸ் வச்சு பண்ணிட்டோம் வச்சுப்போம். அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 4000ங்கிற போர்ட்டை ஓப்பன் பண்ணும், அது மட்டும்தான் அந்த வைரஸ் பண்ணும். இப்போ அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, 4000ங்கிற போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபயர்வாலோ இல்லை ஆன்டி வைரஸ்லாம் இருக்கும்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா 4000ங்கிற போர்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இது வந்து ஒரு ப்ராப்ளம், இதை செஞ்சு வந்து க்ளோஸ் பண்ணுங்க, இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர்வால் வந்து அதை பிளாக் பண்ணிடும், இல்லைனா வந்து யூசருக்கு வந்து சொல்லிடும். ஸோ யூசர் வந்து ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லி அதை நெக்ஸ்ட்டு அதில் க்ளோஸோ இல்லை அந்த ஆன்டி வைரஸ் என்னவோ அதுவே எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த டைரக்ட் கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது,
ஓகேவா. பட் இதுவும் வந்து ஒரு பாப்புலரான கனெக்ஷன் தான். பட் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போதில்லை. நம்ம இதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் கனெக்ஷனில் விக்டிம்கிட்ட வந்து ஒரு வைரஸ் ஃபைலை அனுப்ப போகிறோம். அதை அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா. அது நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா. அது என்ன போர்ட்டுனா இருக்கலாம், 4000ங்கிற போர்ட்டுன்னு வச்சுப்போம். அந்த 4000 போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு அந்த கனெக்ஷனுக்கு வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ 4000 போர்ட்டில் என்ன கனெக்ஷன் வருதோ அதை வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ டக்குன்னு வந்து யூசருக்கு வந்து அந்த ஃபைல் நம்ம அனுப்பிட்டோம். யூசர் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டேரெக்டாக நம்மளோட 4000ங்கிற அந்த போர்ட் நமக்கு கொடுத்துருக்கோம்ல, ஐபி அண்டு போர்ட் நம்ம ரெண்டுமே தேவைப்படும். நம்ம எல்லாமே அந்த வைரஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அந்த ஐபி அண்ட் அந்த போர்ட்டுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து கனெக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணும். அப்படியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விக்டிம் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ண உடனே இங்கே லிசன் பண்ணிகிட்டு இருக்கோமா, லிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அந்த கனெக்ஷன் வந்து விக்டிம் கிட்டேருந்து ஹேக்கருக்கு போகும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து நமக்கு வந்து வைரஸோ இல்லை ஆன்டி வைரஸ் இந்த ஃபயர்வால்லாம் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணாது அப்படின்னா, இந்த பேசிக்கான விஷயத்த நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போயிட்டு google.com அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுள் வந்து போர்ட் 80 வந்து ஒரு கனெக்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே சென்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி நீங்கள் தான் கூகுளோட சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்படி பண்ணுறப்போ இது வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அனுப்புறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபயர்வால் அண்ட் வைரஸ் ஆன்டி வைரஸ் ப்ரோக்ராமே நான் வச்சுக்குவோம். ஓகே, ஏதோ வெப்சைட்டோ என்னமோ ஓப்பன் பண்ண நினைக்கிறாங்க, ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அது விட்டுரும். பட் இப்படி நம்ம கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு வந்து அந்த ஃபுல் அக்சஸும் நமக்கு வந்துடும். ஓகேவா. ஃபுல் அக்சஸ் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து சிஸ்டம் கமாண்ட்ஸோ இல்லை நம்ம என்ன வேணால் சென்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ரிசல்ட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சப் ப்ராசஸ் மாடல் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் இதுதான் அந்த ஒரு பேசிக் கனெக்ஷன். ஓகேவா. ஸோ இந்த பேசிக் கனெக்ஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்த மாதிரி ஒரு பைப்லைன் வந்து ரெடி ஆயிரும். இந்த பைப்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணால் அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பைப்லைனை எப்படி ரெடி பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஹேக்கருக்கும் அந்த பைப்லைனை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து இந்த செகண்ட் மெத்தட், இந்த ரிவர்ஸ் கனெக்ஷனுங்கிற மெத்தட். இந்த விக்டிம் தான் நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு போய் கனெக்ட் பண்ண மாட்டோம். விக்டிம் நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பைப்லைன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வேணால் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த தியரி பார்ட்டில் உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷனை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு டூல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்டோர், ஒரு வைரஸ். ஓகேவா. ஸோ இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கலி லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிசனர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த லிசனருங்கிற ஃபைல் வந்து இப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பைத்தான் ஃபைல் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ இதோட நம்ம ஜாப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு வைரஸை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வைரஸை அந்த யூசருக்கு அனுப்பணும். ஓகேவா. நம்ம அந்த வைரஸ் அந்த யூசருக்கு அனுப்பணும் அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து பைத்தான் ஃபைலில் வச்சுருக்கேன். பட் இதை நீங்கள் ஒரு இமேஜாக அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ட்ரி கிளிக் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க வைரஸை ஓப்பன் பண்ணுற இதுக்கு சமம். ஓகேவா. இப்போ நான் வந்து என்ட்ரி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ இதே தான் அங்கேயும் நடக்கும். அவங்க நம்ம ஒரு இமேஜாக வச்சு அனுப்பணும் அப்படின்னா அவங்க ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஓகேவா. பட் பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம லிசன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட் கனெக்ஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வந்திருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து DIR அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட கமெண்ட்ஸ் காட்டும். இப்போ நான் வந்து வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போது இதில் வந்து bike.jpg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. நான் இந்த இமேஜை வந்து என்னோடய சிஸ்டமில் டவுன்லோட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இந்த 2 இமேஜை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து bike.jpg அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸில் இருக்குது. இப்போ நான் விண்டோஸ்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். bike.jpg அப்படிங்கிற இந்த இமேஜ் இருக்குது. நான் இப்போ அதை என்னோட கலி லினக்ஸில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, டவுன்லோட்
bike.jpg அப்படின்னு நான் பண்ணி நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்த அப்புறம் நான் சைடில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜேபிஜே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கூட டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ டவுன்லோட் sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் அதை அடித்து என்ட்ரு அடித்தேன்னா எனக்கு வந்து sample.txt டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது உள்ளே வந்து என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே எனக்கு வரும். ஸோ அந்த கம்ப்யூட்டர்லேருந்து நான் வந்து இங்கே வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ண முடியும், அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை என்னால் அப்லோடும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து sample.txt டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ கலீல் நெக்ஸ்ட்டில் sample.txtன்னு இருக்கா, நான் வந்து அப்லோட் sample.txt அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டுச்சு. ஓகேன்னு சொல்லி நான் கலீல் நெக்ஸ்ட்க்கு போனேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் கண்டென்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இந்த பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் அக்சஸும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், வேறு அவங்க சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்லோட் ஃபீச்சரை வச்சு ஃப்யூச்சரில் வந்து எதாவது கீழாகிறோ இல்லை இந்த நம்ம பாஸ்வேர்ட் ஸ்டீல் பண்ணுறதை கிரியேட் பண்ண வைரஸோ இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் வந்து அது உள்ளே வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பேக்டோர் வந்து நம்ம கம்ப்யூட்டரோட ஃபுல் அக்சஸும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த டூலை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பில்ட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து விக்டிம் மிஷினில் இருந்து நம்மளோட மிஷினுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷனும் பண்ணோம். இப்போது இந்த ரிவர்ஸ் கனெக்ஷனுக்கு நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து சாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஹேக்கிங் பர்பஸ்க்காக அது பண்ணதில்லை. அது ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் பர்பஸ்க்காக பண்ணது. அதை வச்சு வந்து நம்ம வேறு நிறையா டூல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதை நம்ம இது வந்து ஹேக்கிங் கோர்ஸுங்கிறதுனால அந்த சாக்கெட் மாடியூல் நம்ம வந்து ஹேக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரிவர்ஸ் கனெக்ஷன் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் இருக்கணும். இப்போ இந்த போர்ட் அப்படின்னா என்ன, இப்போ நீங்கள் வந்து என்னோடய பழைய எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட் வந்து உங்களுக்கு நிறையா பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் டேரெக்டாக இந்த கோர்ஸுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் பற்றி அவ்வளோவா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஐபி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது ஏதாச்சும் ஒரு ஐபி, இப்போ என்னோடய கலீல் நெக்ஸ்ட் என்னோடய ஐபி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஐபி இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஐபி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட் ஒரு போர்ட்டும் ஒரு விஷயத்தை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோலன் போட்டு 8080 அப்படிங்கிற இந்த போர்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 80 அப்படிங்கிற ஒரு போர்ட் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம டெய்லி வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த போர்ட்டு தான் யூஸ் ஆகுது. இந்த போர்ட் வந்து சில விஷயத்த பண்ணோம். ஓகேவா? இப்போது இது என்ன ஐபி பார்த்தீங்கன்னா வந்து இது என்னோடய வெப்சைட்டோட ஐபி. இப்போ நான் இதில் வந்து 8080 அப்படிங்கிற போர்ட் யூஸ் பண்ணி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே லோட் ஆகாது. பிகாஸ் வந்து இப்போ நான் வந்து என்னோடய 8080 போர்ட்டில் வந்து எதுவுமே ரன் ஆகலை, நான் எதுவுமே கொடுக்கல, ஒரு லிசன் பண்ண சொல்கிற மாதிரியோ இல்லை எதுவுமே நான் கொடுக்கல. அதனால் 8080 போர்ட்டில் எதுவுமே ஆகலை. பட் இப்போது நான் போயிட்டு 80ங்கிற போர்ட்டில் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து 80 அப்படிங்கிற போர்ட்டில் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த 80ங்கிற போர்ட்டில் தான் என்னோடய வெப்சைட் லோட் ஆகும். என்னோடய வெப்சைட் மட்டும் இல்லை, கூகுளோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, யாரோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, 80ங்கிற போர்ட்டில் தான் உங்கள் வெப்சைட் வந்து லோட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் வருது பார்த்தீங்களா? ஸோ 80ங்கிற போர்ட்டில் தான் வந்து 80ங்கிற போர்ட்டில் வந்து வெப்சைட் இருக்கும். பட் நீங்கள் அதே சேம் டைமில் எவ்வளோ போர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 4000 அப்படிங்கிற ஒரு போர்ட் யூஸ் பண்ணலாம், 5000 இல்லை 4444 இப்படிங்கிற ஒரு போர்ட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன போர்ட்டில் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஐபியிலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த லிசன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டூல் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். பட் இப்போது இந்த வீடியோ வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி வந்து கலீல் நெக்ஸ்ட்டில் இன்பில்ட்டாக இருக்க போகிற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த டூலோட பேர் பார்த்திங்கன்னா வந்து நெட்கேட். ஓகேவா? நெட்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் NC அப்படின்னு போட்டு இதை யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா. ஸோ NC -VV அப்படின்னு இந்த -VV அப்படிங்கிற இந்த கமெண்ட் என்ன பண்ணும், எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். எப்போனா நம்ம கனெக்ஷன் லிசன் இருக்கும்போது ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சென்ட் பண்ணும். அதுக்கு தான் -VV. நெக்ஸ்ட் வந்து -L. -L அப்படிங்கிறது நான் வந்து லிசன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்கேட் ப்ரோக்ராம் கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இப்போ லிசன் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ஐபியில் லிசன் ஆகும். நெக்ஸ்ட் -P அப்படின்னு கொடுத்து நம்மளோட போர்ட்டு கொடுக்கணும். என்ன போர்ட்டில் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து 444 இப்படி இந்த போர்ட்டில் வந்து நான் வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா லிசனிங் ஆன் 44444 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட இந்த ஐபி இருக்குல்ல, நான் புதுசாக ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி இஃப் கான்ஃபிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.11. ஓகேவா. இப்போது என்ன நடக்கும், இந்த பர்டிகுலர் ஐபி இருக்குல்ல, அதாவது 192.168.1.11:4444 இந்த பர்டிகுலர் ஐபியில் லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐபிஎன் போர்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை சென்ட் பண்ணோம் அப்படின்னால் நம்ம வந்து அதை வந்து கெட் பண்ணி ஒரு பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கனெக்ஷனை எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து லிசன் ஆகிட்டுருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லிசன் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு பண்ண வேண்டியது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ஷனை ரன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம கனெக்ஷனை மட்டும் பண்ணால் போதும். இது கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு இன்னொரு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணோம். ஓகேவா. இப்போது கனெக்ஷன் வந்து நம்ம வந்து எப்படியும் விக்டிம் மிஷினில் இருந்தால் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து விக்டிம் மிஷின்லேயே நம்ம வந்து இந்த விண்டோஸ்லேயே நம்ம வந்து பைச்சாமில் வந்து பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நான் வந்து பேக் டோர் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா. இதே விண்டோவில். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாக்கெட் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த சாக்கெட் டூல் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டூல் தான். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக் டோர் அப்படிங்கிற ஒரு பைத்தான் ஃபைல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் மாடியூலே பார்க்கலாம். சிம்பிளாக எப்படின்னா நீங்கள் வந்து சாக்கெட் மாடியூல் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கூகுள்லேயே நிறையா டாக்குமெண்டேஷன் வரும். அதில் நீங்கள் லிங்க்குக்கு போனீங்க அப்படின்னா சாக்கெட்டோட டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த சாக்கெட்டுங்கிற மாடியூலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சாக்கெட் மாடியூலை இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சிம்பிளாக இம்போர்ட் சாக்கெட் அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து சாக்கெட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஈக்குவல்ஸ் டு சாக்கெட் டாட் அது உள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ அது உள்ளே இருக்கிற கிளாஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சாக்கெட் டாட் கனெக்ஷன் அப்படிங்கிற சாக்கெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த சாக்கெட்டுங்கிறது இது உள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் தான். ஓகேவா. ஸோ இந்த சாக்கெட் மாடியூலில் இருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். அதான் நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இது உள்ளே வந்து 2 விஷயங்கள் கேட்கும். ஒன்று வந்து அட்ரஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று கேட்கும். நெக்ஸ்ட் வந்து டிசிபியா இல்லை எந்த போர்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு கேட்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் உங்களுக்கு வந்து இதுதான் இருக்கும். அதாவது இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். சிம்பிளாக வந்து சாக்கெட் டாட் அதில் வந்து ஏஎஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஐநெட் இது இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் வந்து சாக்கெட் டாட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஓகே இது கேப்ஸில் வரும். இதில் வந்து எஸ்ஓ வரும். எஸ்ஓ சாக் ஸ்ட்ரீம் STREAM. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து எப்போவுமே இருக்கும். எப்போவுமே இருக்குது. ஒரு 90% வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து இதில் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகேவா. பட் வந்து எப்போவுமே இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு சாக்கெட் இந்த கனெக்ஷனை க்ரியேட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நானும் ஜஸ்ட் வந்து இந்த பைத்தான் டாக்குமெண்டேஷனில் தான் நானும் பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த சாக்கெட் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை போட்டு தான் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு மீனிங் தெரியாது. பிகாஸ் வந்து இது வந்து சாக்கெட்டுங்கிற மாடியூலில் இருக்கிற ஏதோ ஒரு வேரியபிளோ என்னமோ ஒன்று இது நமக்கு என்னன்னு இப்போ தெரியாது. பட் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இது நமக்கு இன்னும் தேவைப்படும் போது நம்ம இதை டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிற சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா.
ஓகே. ஸோ இப்போது இந்த கனெக்ஷனுங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு வேரியபிள் உள்ள நம்ம இதை வச்சுட்டோம். பட் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷனை உருவாக்கணும். ஸோ அது சிம்பிள் தான். சிம்பிளாக நீங்கள் வந்து கனெக்ஷன் டாட் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த 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 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூல் இருக்கிற இந்த கிளாஸ் உள்ள கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கனெக்ஷனை பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று, எந்த ஐபிக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற போர்ட்டு. ஓகேவா, ஐபி அண்ட் போர்ட். இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா விக்டிம் மிஷின்லேருந்து ஹேக்கர் மிஷினுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம். கரெக்டாக? அப்போது நம்ம ஹேக்கரோட ஐபி போடணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேரந்திசிஸ் உள்ள ஹேக்கரோட ஐபி 192.168.1.11 இது என்னோட ஐபி. ஸோ ஃபஸ்ட்டு இது போடணும். அடுத்து போர்ட்டு போடணும். இப்போ நம்ம என்ன போர்ட்டில் லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 4444 அப்படிங்கிற போர்ட்டை நம்ம லிசன் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அந்த போர்ட்டு. ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிறது கலீல் லினக்ஸோட ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் கமாண்டை ரன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த விக்டிம் மிஷின் வந்து இந்த 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 போர்ட்டுக்கும் இந்த ஐபிக்கும் ஒரு கனெக்ஷனை ரிவர்ஸ் கனெக்ஷன் பண்ணும். அந்த டைமில் வந்து இந்த கலீல் லினக்ஸ் மிஷின் வந்து அதை லிசன் பண்ணிட்டு இருக்கனால ஈஸியாக அதை வந்து கேப்சர் பண்ணிடும். ஓகேவா? லிசன் பண்ணலை அப்படின்னா கேப்சர் பண்ணாது. பிகாஸ் வந்து வெறும் கனெக்ஷன் மட்டும் சென்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஹேக்கர் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி ஒரு பேக்கெட் போகுதுல்ல, அந்த பேக்கெட்டுக்கு போன அப்புறம் அந்த ஹேக்கர் மிஷின் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அதால் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து லிசன் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டுமே அந்த பேக்கெட்டை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு வந்து அப்படி ஒரு பேக்கெட் வந்ததே நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் டாட் கனெக்ட்டுங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் அனுப்பும். அந்த பேக்கெட்டில் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஐபிக்கு இந்த போர்ட்டுக்கு. அண்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் உள்ள இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சாக்கெட்டுங்கிற ஒரு மாடியூலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ரிசீவ் ஆகும். இப்போ லிசன் ஆகிட்டு இருக்கா? இப்போ நான் போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ லொக்கேஷனுக்கு போனேன் அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம வந்து பேக் டோர் அப்படின்னு கிரியேட் பண்ணோமா. ஸோ இதில் வந்து பைத்தான் backdoor.py இப்போ நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் போகும். இப்போ நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் போயிடுச்சு. இப்போ நான் வந்து கலீல் லினக்ஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது, 192.168.1.5 அப்படிங்கிற ஒரு மிஷின்லேருந்து நமக்கு வந்து கனெக்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? வந்திருக்கு. பட் வந்து அது வந்து ரொம்ப நேரம் நீடிக்கல, அவ்வளோதான். ரொம்ப நேரம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான் வந்திருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 1 செகண்டுக்கு வந்திருக்கு, அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. வந்துட்டு பட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டு 0 ரிசீவர்டு 0, அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எதுவுமே ரிசீவ் ஆகலை, எதுவும் சென்டும் ஆகலை. நார்மலாக இந்த சிஸ்டம் கமெண்ட்ஸாக நம்ம சென்ட் பண்ணி ரிசல்ட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. பட் அது வந்து ரொம்ப நேரம் இருக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பைப் லைனை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பைப் லைனை நம்ம பண்ணிட்டோம். பட் அது வந்து ஒரு செகண்டுக்கு தான் இருந்திருக்கு. பட் அது ஓகே. பட் இப்போ நம்ம வந்து ஒரு பைப் லைனை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த பைப் லைனோட பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ. ஓகேவா? இந்த மாதிரி பைப் லைன் எப்படி வந்து போகுது. ஸோ இந்த பைப் லைனை நம்ம க்ரியேட் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாக்கெட்டுங்கிற மாடியூலில் ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த கம்ப்யூட்டரோட ஐபி, எந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கனெக்ஷன் சென்ட் பண்ணமோ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி, அது வந்து எந்த போர்ட்டில் லிசன் பண்ணுதோ அந்த போர்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மேலே இருக்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு மக்கப் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் வந்து பிகாஸ் இது நீங்கள் ஒரு கனெக்ஷனை சென்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வரும். இது மாடியூலில் இருக்கிறது, அந்த டெவலப்பர்ஸ் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், இந்த கனெக்ஷனை எப்படி வந்து ரொம்ப நேரம் லைஃப் டைம் எப்படி வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து வச்சுக்கலாம், அப்படியே வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத கற்றுப்போம். அதுக்கப்புறமா இதில் வந்து சிஸ்டம் கமாண்ட்ஸு இல்லை நம்ம கமாண்ட்ஸ்லாம் கொடுப்போம்ல, கமாண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து சென்ட் பண்ணலாம், அதுக்கு எப்படி ரிசல்ட்டை வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பைப் லைனை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்படி ஒரு பைப் லைனை பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கமாண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல
நார்மல் டேட்டாஸை எப்படி வந்து ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஜாப் தான். முதல்ல நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ஷனை நீங்கள் வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ கனெக்ட்டுங்கிறது என்ன பண்ணுது, கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் பண்ணப்போ அது ஓகே. பட் வந்து இந்த க்ளோஸுங்கிறது நம்ம பண்ணலை அப்படின்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது அது கடைசி வரைக்கும் க்ளோஸே ஆகாது, எப்போவுமே கனெக்ஷன்லேயே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து சில டைம் ப்ராப்ளமாக வரலாம். அதனால் நம்ம ஒர்க்கு முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம முதல்ல வந்து சில விஷயங்களை அந்த கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து விண்டோஸில் இருந்து லினக்ஸுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கனெக்ஷன் டாட் சென்ட், அவ்வளோதான். இது உள்ளே நீங்கள் என்ன வேணுமோ சென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்ட் ஃப்ரம் விண்டோஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து சென்ட் ஆகுது உங்களுக்கு. பட் இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் போட முடியாது. ஒரு பைட்ஸ் போடணும். அதாவது எத்தனை பைட்ஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு இதை இப்படியே பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இதுக்கு போயிட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கனெக்ஷனை வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லிசன் பண்ணிகிட்டு இருக்கோமா, இப்போது நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு எந்த எதுவுமே வரல. சரி, இப்போ நான் போயிட்டு லினக்ஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இது நீட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு /n அப்படி கொஞ்சம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து /n இப்படி பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் உருவாகும். இப்போ நான் போயிட்டு இங்கே மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு இதில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விண்டோஸ் மிஷின்லேருந்து கனெக்ஷனை மட்டும் சென்ட் பண்ணாமல் அது கூடவே ஒரு டேட்டாவையும் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ டேட்டா ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா 19 பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுது. ஸோ சென்ட் வந்து 0, எதுவுமே சென்ட் பண்ணல. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லினக்ஸ்லேருந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணலாம். அதை வந்து விண்டோஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து கனெக்ஷன் டாட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிசீவ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் போடணும், RECV. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் தான், பட் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. முதல்ல இப்போ நமக்கு வந்து என்ன ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு சைஸை ஃபில்டர் பண்ணோம், ஒரு சைஸ் நம்ம செட் பண்ணோம். அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து 1 GB 2 GB அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பைட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஃபிட் பண்ணுவோம். அதாவது 1024 பைட்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். இல்லை எவ்வளோ வேணால் நம்ம செட் பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைட் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா 19 பைட்ஸோ நம்ம. இப்போது சப்போஸ் வந்து லினக்ஸ் வந்து 1024 பைட்ஸுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே வந்து ரிசீவ் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பிளாக் பண்ணுறோம், ஜஸ்ட் வந்து ஒரு பிளாக் பண்ணி வைக்கிறோம். 1024 தான் லிமிட்டு, அந்த லிமிட்டுக்கு மேலே நீ வந்து எனக்கு இன்னும் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளாக்கை பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிளாக்கை நம்ம பண்ணுறதுனால ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் எதுவுமே சென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து லிசனுக்கு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு இதையும் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி லினக்ஸ்லேயே பார்த்தேன் அப்படின்னா லினக்ஸ்லேயே ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து இப்போ வந்து இந்த லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசீவ். ஸோ நம்ம ரிசீவ் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போது நான் போயிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் ரிசீவ் ஆகாது. இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் ஆகிடுச்சு. சென்ட் வந்து 3 பைட்ஸு. பட் எனக்கு வந்து இது வந்து பெருசு பண்ணிக்கலாம், மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து சென்ட் ஆகிருக்கு. அது வந்து எந்த எரருமே இல்லாமல் ரிசீவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகலை. ஏன்? பிகாஸ் வந்து இப்போ நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறத நம்ம வந்து எங்கேயும் ஸ்டோர் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணோம் ஒரு வேரியபிளில். அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக முடியும். ஓகேவா? ரிசீவட்
நம்ம வந்து கனெக்ஷன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து லூப் மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து முடியவே முடியாது. பட் இப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், அந்த டேட்டா இருக்குல்ல, கலிநெக்ஸ்ட் வந்து என்ன டேட்டா சென்ட் பண்ணுதோ அதை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக அதை வந்து நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப அடிச்சு இப்போ இங்கே ரன் பண்ணுறேன். லிசன் ஆகிட்டு இருக்கா? இப்போது நான் இங்கே போயிட்டு பைத்தான் பேக்டோர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த லைனில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஏதாச்சும் ஒரு டேட்டா ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிசீவ் ஆகி பிரிண்ட் ஆன அப்புறம் தான் அது க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் எதுவுமே ஆகாது. இப்போ நான் கலிநெக்ஸ்க்கு போனேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணலாம். இப்போது கலிநெக்ஸ்க்கு போயிட்டு ஏதாவது சென்ட் பண்ணுறேன். சென்ட் ஃப்ரம் கலிநெக்ஸ் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன். சென்ட் ஆகிடுச்சா? இப்போது நான் போயிட்டு இதுக்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரம் கலிநெக்ஸ். ஸோ இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து கலிநெக்ஸ்லேருந்து சென்ட் ஃப்ரம் கலிநெக்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அட் த சேம் டைம் நம்ம வந்து சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்றுக்கும் வந்து சாட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணப்படும். பட் இப்போது நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து சாட் மெசேஞ்சஸ்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இது ஹேக்கிங் கோர்ஸுங்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து ஹேக்கிங் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஒரு சாட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சாட்டிங் மெசேஞ்சர் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் இது வந்து கமெண்ட்ஸ் கூட கிடையாது, மெசேஜ் தான் சென்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கமெண்டை சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கலிநெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணுவோம் விண்டோஸுக்கு. அதோட ரெஸ்பான்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், கலிநெக்ஸ்ட்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பைத்தான் பேக்டோர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து ipconfig அப்படிங்கிறது கமெண்டா இதை நான் என்ட்ரு பண்ணுறேன். சென்ட் ஆகுது, இங்கே இது ரிசீவ் ஆகுது. பட் நமக்கு அது ரிசல்ட்லாம் எதுவும் வரல. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணப்படுது தவிர அது வந்து ஒரு கமாண்டாக கன்சிடர் பண்ணப்படலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சப்ராசஸ் மாடியூல் இருக்குல்ல, ஸோ அந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக தெரியும். சிம்பிளாக இம்போர்ட் சப்ராசஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக டிஃபைன் எக்ஸிக்யூட் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து கமாண்ட் அப்படிங்கிற ஒரு தேவைப்படும். இது உள்ள வந்து நான் வந்து சப்ராசஸ் கால் பண்ணுறதுக்கு பதிலாக செக் அவுட்புட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து செக் அவுட்புட்டில் நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கமாண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே வேரியபிளை கொடுத்துட்டு ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக எக்ஸிக்யூட் கமாண்டில் வந்து ரிசீவர் டேட்டா. இப்போ என்ன பண்ணும், என்ன டேட்டா ரிசீவ் ஆகுதோ, இப்போ ipconfig அப்படிங்கிறது ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அந்த ipconfig வந்து ரிசீவர் டேட்டாவில் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ரிசீவர் டேட்டாங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சப்ராசஸ் செக் அவுட்புட்டை இது பண்ணும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பண்ணுறோம். பட் நமக்கு என்ன தெரியும், சப்ராசஸ் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? அதாவது என்ன ரிசல்ட் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் வழியாக எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இங்கே ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இந்த சப்ராஸோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிளில் என்ன நேம் அப்படின்னா கமாண்ட் ரிசல்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இதுக்குள்ளே நல்ல நேமாக வச்சுக்கலாம். எப்படின்னா கமாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து கமாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கமாண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. அது வந்து நம்ம வந்து கமாண்டுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் எக்ஸிக்யூட் கமாண்ட், இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கமாண்ட் ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும், அதை நம்ம வந்து சென்ட் பண்ணோம். கரெக்டாக? அது சிம்பிளாக கனெக்ஷன் டாட் சென்ட் அப்படின்னு பண்ணி இது உள்ள வந்து கமாண்ட் ரிசல்ட்டை கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரிசல்ட் இங்கே ஸ்டோர் ஆகி அது வந்து சென்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ கலிநெக்ஸ்ட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கமாண்ட் ipconfig அப்படிங்கிற ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்களா அந்த ரிசல்ட் அப்படியே நமக்கு டோட்டலாக வந்துருச்சு. கரெக்டாக நம்ம என்ன கமாண்ட் என்ன பண்ணலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் லிசன் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் வந்து மறுபடியும் பண்ணுறேன். இப்போது கலிநெக்ஸ்ட் போயிட்டு என்ன கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா dir பண்ணலாம். ஸோ பேசிக் கமெண்ட் பார்த்தீங்களா. ஸோ நான் ரன் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு வந்து அந்த டோட்டல் கமெண்ட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நமக்கு இதுவே புதுசாக கற்றுக்கல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி மறுபடியும் பண்ணோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ பட் இப்போ நம்ம வந்து இந்த பேக் டோருக்கு என்ன வேணுமோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கமாண்ட்ஸை ரன் பண்ணுறோம், லிசன் பண்ணுறோம், கனெக்ஷன் வந்து லிசன் பண்ணி அதை வந்து கனெக்ஷனை சென்ட் பண்ணுறோம், அது ஒரு வேரியபிளை சென்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சப்ராசஸ் மாடியூலை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோலேருந்து இதை வந்து இன்னும் எப்படி வந்து பெட்டராக பண்ணலாம், இதை இன்னும் எப்படி வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த லிசனர் இருக்குல்ல, இந்த லிசனர் மாதிரி எப்படி நம்மளும் ஒரு லிசனர் நம்மளே பில்ட் பண்ணலாம். நம்மளே எப்படி இந்த லிசனர் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இது ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்க ஒரு லிசனர் தான் நம்ம பண்ணுறோம். பட் இப்போது நமக்கு வந்து நம்மளே எப்படி ஒரு லிசனர் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்ஸான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கமாண்ட் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸுக்கு ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர்ஸை கொடுக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த விஷயம் இந்த லிசனர் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம சர்வரை நம்மளே அந்த லிசன் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா அது நான் வந்து மறந்துட்டேன், இல்லை போன வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கமாண்டை நம்ம பண்ணுறோம். அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்டே இது வந்து கனெக்ஷன் வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வைரஸ் வந்து அந்த யூஸர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளால் ஒரே ஒரு கமாண்டை தான் ரன் பண்ண முடியும், ஆஃப் ஆயிரும். ஸோ இதனால் நமக்கும் யூஸ் இல்லை, அவங்க அதை நமக்கு ஹேக் பண்ணுங்கிற ஒரு மீனிங்கே வந்து போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கமாண்டை போடணும், டேட்டா ரிசீவ் ஆகணும், ஆனால் மறுபடியும் வந்து கமாண்ட் வந்து போடணும், மறுபடியும் டேட்டா ரிசீவ் ஆகணும், மறுபடியும் கமாண்ட் போடணும், மறுபடியும் டேட்டா ரிசீவ் ஆகணும். இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த 3 கோடு தான் நமக்கு வந்து இந்த கமாண்டை ரிசீவ் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அதுக்கப்புறமா அதை வந்து சென்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இந்த 3 லைன் ஆஃப் கோடு தான் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். இந்த 3 லைன் ஆஃப் கோடு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 3 லைன் ஆஃப் கோடை நம்ம வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து லூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஸோ இன்ஃபினிட் டைம்ஸ் லூப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வைல் ட்ரூ அப்படின்னு பண்ணுவோமா. ஸோ இது உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து இன்டென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம இன்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ இப்போது இந்த வைல் இது ஒரு நார்மல் லூப், அது உங்களுக்கே தெரியும். நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த கண்டிஷனை பண்ணுறோம், நம்ம ஹேண்ட் வழியாக நம்மளே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்குறதுனால இந்த 3 லைன் வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகும். ஸோ முதல்ல வந்து கனெக்ஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம், ரிசீவ் பண்ணப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை வந்து சென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம், மறுபடியும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், மறுபடியும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து லிசன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் ரன் பண்ணிட்டு இப்போது இங்கே வந்து வந்துடுச்சா. இப்போ dir கொடுக்குறேன், ஒர்க் ஆகுது. பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகலை. பார்த்தீங்களா? எக்ஸிட்டே ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், நான் வேறு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ipconfig அப்படின்னு பண்ணலாம். ipconfig வருது. இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா netsh wlan
அப்படி பண்ணி நம்ம ஷோ ப்ரொஃபைல் பண்ணுவோமா? ஸோ அதே விஷயத்தை நம்ம பண்ணலாம். பண்ணோன்னா நமக்கு டேட்டாக எல்லாமே காட்டுது. இப்போ இந்த யூஸரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? NetSH WLAN ஷோ ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணிட்டு டாட்டா கீ ஈக்குவல் டு கிளியர் பண்ணோன்னா நமக்கு அந்த வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் வருது. ஸோ இப்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம எத்தனை கமாண்டை வேணால் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அது வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம லிட்டரலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக் டோரே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு வைரஸே பண்ணிட்டோம். இது வந்து ஃபங்க்ஷனல் வைரஸ் ப்ளஸ் வந்து ஆன்டி வைரஸால் டிடெக்ட் ஆகாது. பிகாஸ் நீங்களே மேனுவலாக ஒரு கோட் எழுதிருக்கீங்க. அதனால அது வந்து ஆன்டி வைரஸால் டிடெக்டும் ஆகாது. ப்ளஸ் இதை வந்து ஒரு யூஸர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மொத்த சிஸ்டம் கண்ட்ரோலும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன வேணால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிடி அப்படின்னு போட்டு நான் வேறு ஃபோல்டருக்கு போகலாம். இப்போ நான் வந்து எல்எஸ் பண்ணலாம். எல்எஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்எஸ்ங்கிறது நமக்கு வந்து போட்டு ஏன் இது வந்து ஆகலை அப்படின்னா எல்எஸ்ங்கிறது வந்து ஒரு தப்பான கமாண்டு. அதனால நாட் ரெக்கக்னைஸ்டு அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ட்ரை ஆர் எக்ஸ்பெக்ட்டுங்கிற இதில் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? பட் அதை விட்டுட்டு நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்டோரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து யூஸருக்கு சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேக்டோர் வந்து நீங்கள் விண்டோஸுக்கு சென்ட் பண்ணலாம், மேக்குக்கு சென்ட் பண்ணலாம், லினக்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். யார் ஓப்பன் பண்ணாலும் சரி அவங்களோட கம்ப்ளீட் வந்து சிஸ்டம் அக்சஸ் நம்ம கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கமாண்டனாலும் ரன் பண்ணலாம். அது ஒர்க்கும் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேக்டோரை நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்ம எப்படி நம்ம ஓனாக வந்து இந்த லிசனர் எப்படி இந்த லிசன் பண்ணுறதுக்கு நம்மளே எப்படி வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் அட்வான்ஸாகவும் பார்ப்போம். ஹே காய்ஸ், நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பேக்டோர் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லிசனர் அப்படிங்கிறது ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த லிசனர் வந்து ஒரு இன்பில்ட் லிசனர். பட் இது என்ன தான் இன்பில்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுறது பர்ஃபெக்ட் ஆகுது. கரெக்டாக நம்ம கனெக்ஷன்லாம் ரிசீவ் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியாது. பட் இதில் இப்போ நான் ஏன் வந்து உங்களுக்கு லிசனர் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னா 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து எப்படி லிசனர் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த லிசனர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. பட் சில கமாண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியல. என்னென்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஃபோல்டர் உள்ளே நம்மளால் போக முடியல. கரெக்டாக ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு நம்மளால் போக முடியல, அப்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சில கமாண்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நம்ம வந்து ஹேக் பண்ணியும் வேஸ்ட் ஆகிடும். நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஓனாக ஒரு லிசனர் பண்ணுவோம். ஸோ லிசனர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்லோட் கமாண்ட் எனேபிள் பண்ணுறது, டவுன்லோட் கமாண்ட் எனேபிள் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ பிகாஸ் நம்மளோட லிசனரில் நம்ம வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வேணால் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லிசனரை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதே இம்போர்ட் சாக்கெட் மாடியூல் வச்சு பண்ணலாம். பட் இப்போ நான் இதை வந்து விண்டோஸில் பண்ண போதில்லை. பிகாஸ் வந்து விண்டோஸில் வந்து நம்மளோட பேக்டோர் தான் இருக்க போகுது. லிசனர் வந்து கலிநெக்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் லிசனர் வந்து நான் பைச்சாமில் கலிநெக்ஸில் தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பை ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தான் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். நார்மலாக எப்பவும் போல் இம்போர்ட் சாக்கெட் பண்ணிடுங்க. அண்ட் எப்பவும் போல் நம்ம வந்து கனெக்ஷனுக்கு பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணோமோ பட் வேரியபிள் நேம் மட்டும் நான் லிஸ்டனர் அப்படின்னு கொடுக்குறேன். ஈக்குவல்ஸ் டு அதே மாதிரி ஜஸ்ட் சாக்கெட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி போடணும். கரெக்டாக? ஸோ அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் சிம்பிளாக socket.af inet. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி சாக்கெட் ஸ்ட்ரீம் பண்ணோம். ஸோ சாக்கெட் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இது பேசிக் கமாண்ட். இது ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா லிஸ்டனர் டாட் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், இல்லை வேறு விஷயங்களை பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஸ்டனர் செட் சாக் ஆப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிட்டு இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து SOL socket dot SOL socket அதுக்கப்புறம் socket
டாட் SL reuse address 1. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. நம்ம லிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில டைம் வந்து நமக்கு வந்து கனெக்ஷன் லாஸ் ஆகும், நம்ம நெட்டு ப்ராப்ளமால் ஏதாச்சும் நடக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு லைன் கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கனெக்ஷனை மறுபடியும் ரீயூஸ் பண்ண பார்க்கும். இந்த சாக்கெட்டே வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணோம். ஸோ அப்படி ரீயூஸ் பண்ணுறதால நம்ம வந்து கனெக்ஷனை வந்து நம்ம வந்து ரீகெயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து சில ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே டாக்குமெண்டேஷனில் இருந்துச்சு. இந்த ஆப்ஷன்ஸுக்கு நமக்கு மீனிங் தெரியாது. பட் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கனெக்ஷனை வந்து ரீயூஸ் பண்ணலாம். 1 கொடுத்துருக்கிறது வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் 0ல் இருந்துச்சுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சிம்பிளாக என்ன பண்ணோம், நம்ம ஜஸ்ட் வந்து செட் சாக்கெட் ஆப்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணி இந்த 2 ஆப்ஷனை செட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சாக்கெட்ஸை ரீயூஸ் பண்ணோம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ரீசனால நெட்டு ப்ராப்ளமோ இல்லை ஏதாச்சும் கனெக்ஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து மறுபடியும் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த கமாண்ட் வந்து நீங்கள் வந்து மக்கப் கூட பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பெருசாக குழப்பிக்க வேணாம், என்னடா மீனிங் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து லிசன் பண்ணணும் கரெக்டாக. நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து நம்மளோட ஐபி அண்ட் நம்மளோட போர்ட் அட்ரஸ் போடணும் கரெக்டாக. பிகாஸ் வந்து அந்த கனெக்ஷன் வந்து வரப்போகுது, நம்மளோட ஐபி நம்மளோட போர்ட்டுக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம லிசன் பண்ணுறதுமே வந்து நம்மளோட ஐபி நம்மளோட போர்ட்டுக்கு தான் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிசனருக்கு வந்து பின் பண்ணணும். ஸோ இந்த பின்னில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐபி போடணும். இப்போ என்னோடய ஐபி பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிக் பண்ணி பார்த்ததுல 192.168.1.11. நெக்ஸ்ட் நான் போர்ட் என்ன கொடுக்குறேன்னா 4444. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லிசனரை இந்த ஐபி அண்ட் இந்த போர்ட்டு கூட பின் பண்ணோம், ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணுறதால இந்த லிசனருக்கு தெரியும் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐபி இந்த போர்ட்டுக்கு தான் லிசன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு சிம்பிளாக லிசன் அப்படின்னு பண்ணிடலாம். நம்ம கனெக்ஷன் பண்ணாமல் லிசன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா பேக்லாக் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும், ஒரு பேராமீட்டரை கொடுக்கணும். ஸோ அது என்ன பேராமீட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம லிசன் அப்படின்னு போட்டோடனே இந்த ஐபி அண்ட் இந்த போர்ட்டுக்கு லிசன் பண்ண ஆரம்பிக்கும். பட் சில டைமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 10 கம்ப்யூட்டர் 20 கம்ப்யூட்டர்லாம் ஹேக் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வெயிட் பண்ணும். ஓகேவா? அதாவது கியூவாக வெயிட் பண்ணும். ஸோ இது வந்து கேட்கும் எத்தனை பேர் வந்து எத்தனை கனெக்ஷன் வந்து ஒரே செகண்டில் வரலாம் அப்படின்னு கேட்கும். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து 10 20 இப்படிலாம் போட்டோம் அப்படின்னா 10 கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஒரு டைமில் வரும். பட் இப்போ நான் 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ்னால் உள்ளே வந்துக்கலாம் ஒரு செகண்டுக்கு. ஸோ ஒரு லிமிட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் 0 அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து எத்தனை பேர் வேணால் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா listener.accept. இந்த அக்செப்ட்டுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லிசன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த அக்செப்ட்டுங்கிற கோட் என்ன பண்ணோம், அந்த கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட போடலாம். இங்கே வந்து பிரிண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் இல்லைன்னா லிசனர் ஸ்டார்டட் இப்படி பண்ணலாம். லிசனர் ஸ்டார்டட் இப்படி பண்ணலாம். இது வந்து நம்ம லிசனுக்கு கீழே பண்ணோம், இல்லை லிசனுக்கு கீழே பண்ணோம். பிகாஸ் லிசன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் லிசனர் ஸ்டார்டட் அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா? பிரிண்ட் லிசனர் ஸ்டார்டட் அப்படி பண்ணலாம். அதே மாதிரி அக்செப்ட் ஆன அப்புறம் பிரிண்ட் காட் கனெக்ஷன் அப்படி பண்ணலாம். காட் கனெக்ஷன் இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், லிசன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் லிசனர் ஸ்டார்டர் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் ஆகும். அக்செப்ட் ஆகி நமக்கு அந்த கனெக்ஷன் வந்த அப்புறம் காட் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இந்த கோடு உங்களுக்கு சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சாக்கெட் மாடியில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். அது டாக்குமெண்டேஷனில் இருந்துச்சு, அதை அப்படியே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த சாக்கெட் இப்போ இந்த கனெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீகனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் கொடுக்குறோம், இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். இதுவும் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்தோம். ரெண்டாவது. அப்புறம் மூணாவது இருக்கிற கோடு வந்து நம்ம வந்து பின் பண்ணுறோம். இந்த ஐபிக்கு இந்த போர்ட்டுக்கு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த லிசனருக்கு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பின் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறமா நம்ம லிசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் 0 வேல்யூ கொடுத்துருக்குது. ஏன்னா எத்தனை பேர் வேணால் வந்துக்கலாம், நோ லிமிட். அதுக்கப்புறமா அந்த கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணுறோம் வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளாக பைத்தான் லிசனர் அப்படின்னு சொன்னால் லிசனர் ஸ்டார்டட். ஸோ லிசனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம இங்கே போயிட்டு இந்த பைத்தான் பேக்டோட இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அதை பற்றி நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம வந்து Kali Linux போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லிசனர் வந்திருக்கோம். லிசனர் வாட்டி ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது அதை பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா காட் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து எரர் வந்திருக்கு. பிகாஸ் வந்து கமாண்ட்ஸ் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் வந்து சில எரர் வந்திருக்கு. பட் இதை பற்றி நம்ம வந்து இப்போதைக்கு வரி பண்ணிக்க வேணாம். நம்ம கமாண்ட்ஸ் எப்படி இது பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஒரு கனெக்ஷனை சென்ட் பண்ணோம். அது வந்து அங்கே இந்த கம்ப்யூட்டர் அதை லிசன் பண்ணிட்டு இருந்துச்சு. கனெக்ஷனை கிடச்ச உடனே அதை அக்செப்ட் பண்ணி காட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம லிசனர் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நம்மளால் கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து கமாண்ட்ஸை ரன் பண்ணலாம், ப்ளஸ் இந்த லிசனரை எப்படி வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இப்போது இந்த வீடியோவில் இந்த லிசனரை பண்ணுறது எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த மாடல் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணலாம். காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இருந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன்ஸை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து Kali Linuxக்கு போனோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து இந்த Kali Linuxல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அக்செப்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இந்த அக்செப்ட்டுங்கிற இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்குமெண்டேஷனில் இருந்துச்சு. எனக்கா தெரியாது, நான் இப்போ தான் டாக்குமெண்டேஷன் படித்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேரியபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும் டேட்டாஸை. ரெண்டாவது வேரியபிள் என்ன அப்படின்னா அட்ரஸ், அதாவது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு வந்து கனெக்ஷன் வந்திருக்கோ அதோட அட்ரஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கனெக்ஷன் வச்சுருப்போம், அந்த நேம் வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணால் கிடச்சிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இப்படி 2 விஷயங்களில் இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஒன்று வந்து கனெக்ஷன், இன்னொன்று வந்து அட்ரஸ். இந்த கனெக்ஷனுங்கிற இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டேட்டாஸை சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இன்னும் சொல்ல போனால் இந்த கனெக்ஷன் மாதிரி. இப்போது இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது? ஸோ இந்த கனெக்ஷனில் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண முடியுது, அதை வச்சு கனெக்ஷன் ரிசீவ் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதுக்கு இந்த கனெக்ஷனுங்கிற இந்த வேரியபிளுக்கு சிமிலராக இருக்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது அட்ரஸ். இந்த அட்ரஸுங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த அட்ரஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வரும். கரெக்டாக? அது வேற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வரும். அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை இது ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? எந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம கனெக்ஷன் வந்திருக்கோ அதோட ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் இப்படி பண்ணலாம். இப்போ இங்கே காட் கனெக்ஷன் ஃப்ரம்னு போட்டு ப்ளஸ் பண்ணி அட்ரஸ் போடலாம். பிகாஸ் அட்ரஸில் வந்து அந்த ஐபி இருக்குமா? ஸோ நமக்கு தெரியும் காட் கனெக்ஷன் ஃப்ரம் அட்ரஸில் அந்த ஐபி இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கனெக்ஷனுங்கிற இந்த வேரியபிள் நான் என்ன சொன்னேன், சிமிலராக இந்த கனெக்ஷனோட வேரியபிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் நம்ம இதே மாதிரி லூப் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக while true கனெக்ஷன் அப்படின்னு பண்ணி கனெக்ஷன் டாட் அப்படி பண்ணி இப்போ கனெக்ஷன் டாட் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். கரெக்டாக? நம்ம ஒரு வேரியபிளை நம்ம சென்ட் பண்ணணும், ஒரு கமாண்டை. ஸோ சென்ட் அப்படின்னு போட்டதா. ஓகே, இதில் சென்ட், இந்த சென்ட் உள்ள நீங்கள் வந்து என்ன வேணால் சென்ட் பண்ணலாம். பட் இப்போது நம்ம இதில் வந்து என்ன சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரா இன்புட் மாதிரி சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கமாண்டோட ரிசல்ட்ஸை வாங்கி நம்ம சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அது நமக்கு ஒர்க் ஆகுது. பட் இப்போது இந்த இடத்துல இதில் வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு இன்புட் வேணும். நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்து அந்த இன்புட்டை நம்ம சென்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இப்படி பண்ணலாம். கனெக்ஷன் டாட் சென்ட். இதில் வந்து என்ன கேட்குது அப்படின்னா, ஒரு என்ன சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற வேல்யூ கேட்குது. ஸோ இதுவில் நம்ம ரா இன்புட் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? பட் இதை இப்படி பண்ணால் என்ன வருது, அன்எக்ஸ்பெக்டட் ஆர்குமெண்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ கமாண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் பண்ணலாம். அதில் வந்து ரா இன்புட்
உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம் கரெக்டாக. இப்போ நான் இந்த மாதிரி சிம்பிள். நீங்கள் வந்து பைத்தான் 3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்புட் மட்டும் கொடுக்கணும். நான் பைத்தான் 2 யூஸ் பண்ணுறதுனால ரா இன்புட்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இந்த கமாண்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். எனக்கு எதாரே வரல. இப்போ என்ன நடக்கும், இந்த லூப் இது வரைக்கும் வரும். இந்த லூப் ரன் ஸ்டார்ட் ஆனவுடனே கமாண்டு கேட்கும். என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கமாண்டை என்ட்ரு பண்ண கேட்கும். நான் அந்த கமாண்டை என்ட்ரு பண்ண உடனே அந்த கனெக்ஷனில் வந்து அந்த கமாண்ட் வந்து சென்ட் ஆகும் யூஸருக்கு. கரெக்டாக? சென்ட் ஆன அப்புறம் இங்கே என்ன நடக்கும், சென்ட் ஆன அப்புறம் அது ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகிட்டு அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் அது வந்து நமக்கு சென்ட் ஆகும். ஸோ மறுபடியும் அது நமக்கு சென்ட் ஆகுறப்போ நம்ம வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி பண்ணலாம். சிம்பிளாக கனெக்ஷன் டாட் RECV 1024 பைட்ஸே பண்ணலாம். இப்போ இந்த ரிசீவ் ஆகிறத நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரிசல்ட் இல்லை ரெஸ்பான்ஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடும். கரெக்டாக? கனெக்ஷன் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சிம்பிளாக பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், நம்ம இந்த வைல் ட்ரூ வந்த அப்புறம் நம்ம வந்து ஒரு கமாண்ட் போடணும். அது அங்கே போகும். அது வந்து அந்த பேக்டோர் வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதை நான் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணோம். கரெக்டாக? நம்ம சென்ட் பண்ணுறதை நம்ம இங்கே வந்து ரிசீவ் பண்ணி அதை ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் வச்சுட்டு அதை நம்ம இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறோம். கரெக்டாக? அண்ட் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து இது ஓகே இப்போ இருக்கட்டும், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் வந்துருச்சா? இப்போது இதில் போய்ட்டு இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுது, மறுபடியும் இன்னொரு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஒரு எரர் வருது. என்ன எரர்னு சொல்லிட்டு நம்ம லினக்ஸில் போய் பார்த்தா தெரியுமா பார்க்குறேன். ஓகே, ஸோ என்ன எரர்னா அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஒரு டப்புலையும் இப்படி பண்ண முடியாது. அதனால் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பைத்தான் இது கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ எந்த எரருமே இல்லை. ஸோ ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இது இல்லை. லினக்ஸ்க்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் கேட்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா காட் கனெக்ஷன் ஃப்ரம் இந்த ஐபி. ஸோ அந்த விண்டோஸோட ஐபியை பர்ஃபெக்டாக காட்டுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். DIR சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் அப்படின்னு வருது. பட் நமக்கு வந்து அது வந்து ரிசல்ட் அனுப்பலை. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வாட்டி அனுப்பலை, பட் செகண்ட் டைம் அது வந்து அனுப்புது. DIR அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து IP config அப்படி பண்ணோன்னா IP config நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே, கொஞ்சம் டைம் ஆகுது, பட் வருது. ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி IP config பதிலாக இப்போ DIR அடிப்போம். DIR அடித்தா வரல, பட் இன்னொரு வாட்டி அடித்தேன் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வருது. ஓகே, இப்போ ப்ரோக்கன் பைப்லைன் வருது. பட் இது ஜஸ்ட் ஒரு காமன் நார்மல் ப்ராப்ளம் தான். இது நம்ம வந்து கோடை ரீஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா இது கிளியர் ஆகிடும். பட் நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷனை வந்து இது பண்ணலாம். இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுவோம். இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு DIR ஃபஸ்ட்டு அடித்தா கரெக்டாக வராது. ஸோ DIR அடித்தா வருது. IP config அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரல, மறுபடியும் IP config இந்த வாட்டி வருது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இதில் இருந்தாலுமே நமக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுது. நம்மளால் வந்து கமெண்ட்ஸை ரன் பண்ண முடியுது. ஓகேவா? இது மேபி வந்து சின்ன ஏதாச்சும் ஒரு இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கோடிங் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அதை நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இருக்காது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கோட் ரீஃபேக்டர் பண்ணுவோம். அப்போ நம்ம அதை சரி பண்ணிடலாம். பட் இப்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்கான ஒரு கமெண்ட் லைன் கிடச்சிச்சு. நம்மளால் வந்து நம்ம லிசனர் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண ஓன் பைத்தான் லிசனர் வச்சு நம்மளால் கனெக்ஷனை சென்ட் பண்ண முடியுது. அதை அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணி அதை பிரிண்ட்டும் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன எரர்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்கன் பைப்லைன் வருதுல்ல, ப்ளஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சின்ன எரர்ஸ் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி நம்ம கோடை வந்து கிளாஸஸ் வச்சு இப்படி ரீஃபேக்டர் பண்ணலாம், அதனால் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து நம்மளோட லிஸ்டனர் வந்து இங்கே வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. பட் இப்போது நம்ம போன வீடியோவிலே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவிலேருந்து
நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃபேக்டர் பண்ணலாம். அதாவது இப்போது இந்த 2 கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் சரி, அதுக்கப்புறம் நம்ம இப்போ கலிநெக்ஸ்ட்டில் பண்ணுற இதுலேயும் சரி, நம்ம வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவோம். என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, அப்லோட் பண்ணுற மாதிரி, டவுன்லோட் பண்ணுற மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நான் நிறையா வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்ல விரும்பலை. அதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டு நமக்கு இப்போ வர அந்த எரரெல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து கோடு வந்து பெருசாகிட்டே போகும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து நிறையா வந்து குழம்பிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ், ஓகேவா, ஒரு கிளாஸ் உள்ள நம்ம கோடெல்லாம் போட்டோம் அப்படின்னா, நம்ம கோடு அப்படியே ரீஃபேக்டர் பண்ணி கிளாஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கோடு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நம்ம ரீயூசபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து படிக்கலாம். அதை நமக்கு ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சோ அந்த கோடை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை படிக்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்களே கூட அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நீங்களே பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு வாட்டி கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும், ரைட்டா? அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்போ கேப்ஸில் இருக்கணும். ஸோ லிஸ்னர், ஓகேவா, கேப்ஸில் இருக்கணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாத்தையும் தூக்கி நான் வந்து கிளாஸ் உள்ள போடுறதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் உள்ள அப்படியே போட முடியாதுல்ல, நம்ம வந்து ஒரு மெத்தட் கொடுக்கணும் அங்கே. பட் இப்போது நான் இதை வந்து ஒரு நார்மல் மெத்தடில் வைக்காமல் நான் என்ன பண்ணுறேன், இது உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை நான் க்ரியேட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸ் அப்புறம் இது எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர் வந்து கோடை ரன் பண்ண அடுத்த செகண்டே வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கணும், கரெக்டாக? அப்படி இருக்கிறப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் நான் இந்த ஃபுல் கோடையும் அப்படியே கட் பண்ணிட்டு போய் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தட் ரெடி. இப்போ இதில் சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து இதை வந்து வேரியபிள்ஸாக பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டு பார்க் ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஆர்க் பாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கும்போது இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து இப்போவே பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐபி ஒரு போர்ட் 2 விஷயத்த யூசர்கிட்டேருந்து வாங்குவோம். ஐபி ஒரு போர்ட். இப்போ ஐபியை தூக்கி இங்கே போடுவோம், நெக்ஸ்ட்டு போர்ட்டை தூக்கி இங்கே போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஐபி வரும், இந்த இடத்துல போர்ட் வரும், கரெக்டா? இந்த ஒரு நார்மல் இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோடை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கோடு வந்து நம்ம வந்து இதையும் நம்ம வந்து ஒரு மெத்தடில் போடலாம். ஸோ என்ன மெத்தட் நேம் வந்து நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போது கீழே இருக்கிற இந்த கோடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கனெக்ஷனை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும். இப்போ நம்ம இந்த கோடை ஒரு வாட்டி படித்தா பார்த்தாலே தெரியும், இது லூப் ஆகும், கரெக்டாக? இன்புட்ஸை கேட்கும், அதெல்லாமே பண்ணோம். ஸோ நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் கூட வேணாம், ஸ்டார்ட் ஏன்னா மேலே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து ரன் அப்படின்னு கொடுப்போம், அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இது உள்ளே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் இந்த கனெக்ஷன் மெத்தடில், இந்த கனெக்ஷன் வேரியபிளில். பிகாஸ் இங்கே இருக்கிற இந்த கனெக்ஷன் வேரியபிள் வந்து இப்போ வேறு ஒரு மெத்தடில் இருக்குது, இது ஒரு மெத்தடில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்குது. அப்போது நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். பட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு சிம்பிளாக போயிட்டு செல்ஃப் டாட் அப்படின்னு பண்ணாலே போதும். அதே இங்கேயும் பண்ணலாம், செல்ஃப் டாட். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃப் டாட் பண்ணி ஒரு வேரியபிளை பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். யாராச்சும் உங்களுக்கு ஆட்ரிபியூட் அப்படின்னு என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பயாச்சும் வந்து ஒரு கிளாஸ் உள்ள இந்த மாதிரி வந்து செல்ஃப் போட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக? இப்போது நான் இங்கேயும் வந்து சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். சிம்பிளாக என்ன அப்படின்னா, இப்போ இதையே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இங்கே என்ன காட்டுது, 2 blank lines காட்டுது. ஓகே, அது சால்வ் பண்ணிடலாம், சிம்பிள் தான். இப்போது இந்த 2 விஷயம் இருக்குல்ல, நம்ம இதை தூக்கி வந்து இன்னொரு கமாண்டில் போடலாம், இன்னொரு வேரியபிளில். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு கமாண்ட். ஓகேவா? இதுதான் வந்து எல்லாமே பண்ணுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், எனக்கு ஜஸ்ட் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், சேவ் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணதை எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட்
எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். பட் நம்ம முன்னாடி வந்து செல்ஃப் பண்ணி அப்படி தான் வந்து அந்த இதை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ இது உள்ள வந்து ஒரு வேரியபிள் கேட்கும். நான் இந்த கமாண்ட் வேரியபிள் அப்படியே இங்கே போட்டுடலாம். இங்கே வந்து கமாண்ட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகும். நம்ம இங்கே இருக்கிற கமாண்டை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்ட் இங்கே போகும், அங்கேருந்து இங்கே போகும், இந்த ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது அதை வந்து ஒரு வேரியபிளை வாங்கிக்கணும். ரைட்டா? ஸோ அதனால ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு வேரியபிள் அதை வாங்கிக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இதுவும் லூப் ஆகும். நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸிக்யூட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம லிசனர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டு மட்டும் பண்ணுற மாதிரி எப்பயாச்சும் தேவைப்படும், இது மட்டும் பண்ணுற மாதிரி எப்பயாச்சும் தேவைப்படும். ஸோ ரெண்டு மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளாஸஸில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஃபைல் ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. இதே ஃபைலில் இந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம எப்போது என்ன பண்ணுவோம், நியூ ஃபைல்னால் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ நானும் பண்ணுறேன் அதே மாதிரி. லிஸ்டனர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பண்ணுறேன். லிஸ்டனர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு நம்ம எப்படி அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணுவோம், அந்த ஃபைல் நேம் போட்டு டாட் போட்டு அந்த கிளாஸ் நேம் போடுவோம். பட் இது சேம் ஃபைலுங்கிறதுனால நம்ம வந்து ஃபைல் நேம் போடாமல் டேரெக்டாக கிளாஸ் நேம் மட்டும் போடலாம். கிளாஸ் நேம் போட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் கேட்கும். ஒன்று ஐபி, இன்னொன்று போர்ட்டு. கரெக்டாக? இப்போ ஐபி நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்னோடய ஐபி தானே 192.168.1.1. நெக்ஸ்ட் 1.1 இல்லை 11 நினைக்கிறேன். ஓகே, இதுக்கும் இஃப் கான்ஃபிக் பண்ணி பார்த்துக்கலாம். 1.11 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டு 444. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன காட்டுது, எரர்ஸ் காட்டுது, பிளாங்க் லைன் வேணும் 2 lines. ஓகே. ஸோ இப்போது நம்மளோட கோடு வந்து இப்போது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நம்ம நேம் வேணால் கூட மாற்றிக்கலாம். பிகாஸ் இங்கேயும் ஒரு நேம் இருக்குது, இங்கேயும் இதே நேம் இருக்குது. நம்ம வேணால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா லிஸ்டனர் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போது லிஸ்டனர் 1 டாட் இப்போ இதில் ரன் பண்ணால் போதும். கரெக்டாக? ரன் பண்ணால் என்ன நடக்கும், இந்த ரன்கிற இந்த மெத்தட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்புட்டை வாங்கும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட் கமாண்டை பண்ணும். இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணுற நம்ம டைப் பண்ணுற இன்புட்டை சென்ட் பண்ணோம், சென்ட் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுறது ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுறதை நம்ம இங்கே வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் தெரியும் நம்ம கோடில் நம்ம எந்த எரரும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிசன் பண்ணுறோம், வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு, வேறு எந்த எரருமே வரல. ஸோ இப்போ இங்கே போயிட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு ஓகே இப்போது பேக் டோரை ரன் பண்ணுவோம். இங்கேயும் எந்த எரருமே வரல. ஓகேவா? ஸோ இப்போது கலிநெக்ஸ்க்கு போவோம். இன்கமிங் கனெக்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது டிஐஆர் பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் நம்ம இந்த சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் தான் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்ட் ஃப்ரம் விண்டோஸே எடுத்துடலாம். இது இப்போ நமக்கு வேணாம். ஓகேவா? இப்போ வேணாம், இது எடுத்துகிட்டு இப்போ நான் போயிட்டு லிசன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெயின் ப்ராப்ளமே நினைக்கிறேன். இப்போது நான் அதே மாதிரி பேக் டோர் ரன் பண்ணுறேன், எந்த எரருமே வரல. ஸோ இப்போ நான் ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறேன், டிஐஆர். இப்போ எக்ஸாக்டாக வருதா? இப்போ ஐபி கான்ஃபிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம போடுற ரிசல்ட் வந்து அந்த கமாண்ட் வந்து எக்ஸாக்டாக வருது. ஐ திங்க் அந்த சென்ட் ஃப்ரம் விண்டோஸ் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நடுவில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்துச்சு போல். நான் அதை ரிமூவ் பண்ண அப்புறம் இப்போ நமக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸையும் ரன் பண்ண முடியுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் யூஸு கூட நீங்கள் பண்ணலாம். என்ன மாதிரி யூஸ்னால், நீங்கள் உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கமாண்டை இன்புட் வாங்கி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் ரன் மட்டும் பண்ணலாம். இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தேவையில்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற எந்த ஒரு கவலையும் வேணாம் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் ரன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும், அவ்வளோதான். சிம்பிளாக இதை பற்றி மறந்துடலாம். நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டு அதை பற்றி மறந்துடலாம். அதை பற்றி மறந்துட்டு நமக்கு என்ன ஜாபோ நம்ம அதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோடு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பைத்தான் 3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்புட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து பைத்தான் 2.7க்கு ரா இன்புட், வெறும் பைத்தானுக்கு இன்புட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த பேக் டோரை வந்து நம்ம கிளாஸஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த சாக்கெட் மோடில் யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பேக் டோரை நம்ம வந்து கிளாஸ் இதை மாற்றுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கனெக்ஷன் க்ளோஸுங்கிறது நம்ம வந்து யூஸே பண்ணல, பிகாஸ் இந்த வைல் லூப்பே ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கனெக்ஷனுங்கிறது வர மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துடலாம், பிகாஸ் இது தேவையே படலை இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதை வந்து கிளாஸாக மாற்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸுக்கு ஒரு நேம். ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பேக் டோர் அப்படிங்கிற நேம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டராக டிஃபைன் பண்ணலாம், பிகாஸ் வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது 2 ரன் ஆகணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும், பிகாஸ் எடுத்த உடனே இந்த சாக்கெட் மாடியூலை யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷனுங்கிற ஆப்ஜெக்டை உருவாக்கணும், அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த ஐபிக்கு. ஸோ எடுத்த உடனே பண்ணுங்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுங்கிறதுனால ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸாக டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸில் இது போட்டாச்சு. இப்போது இதில் வந்து இந்த வேரியபிள், ஓகேவா, இது வந்து வேரியபிளாக இருக்குது. ஸோ அதே தான் நான் பண்ணுறேன். மறுபடியும் ஐபி போர்ட், இங்கே ஐபி பண்ணுவோம், இங்கே போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வேறு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸஸாக மாற்றணும். இது ஆல்ரெடி வந்து ஒரு மெத்தடு தான். கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் இன்டென்ட் பண்ணால் மட்டுமே போதும். கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இன்டென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கிளாஸாக மாற்றணும். ஸோ மெத்தடாக மாற்றணும். இப்போ இதுக்கு வந்து டெஃப் ரன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இது உள்ள நம்ம இது எல்லாத்தையும் இன்டென்ட் பண்ணலாம். இன்டென்ட் பண்ணியாச்சு. பட் இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எரர் வருது, பிகாஸ் இந்த கனெக்ஷனுங்கிற வேரியபிள் இப்போ வந்து இந்த மெத்தடில் இருக்குது. இந்த மெத்தட்லேருந்து இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அதாவது செல்ஃப் டாட் அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்ரிபியூட் ஆயிடும். ஸோ செல்ஃப் டாட், அதே மாதிரி செல்ஃப் டாட், இங்கேயும் வந்து செல்ஃப் டாட் வரும். இப்போ ஏன்னா இங்கே ஏன் செல்ஃப் டாட் வரும் அப்படின்னா இது வந்து வேறு ஒரு மெத்தடு. கரெக்டாக? இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் டாட் வரும். செல்ஃப் டாட். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ செல்ஃப் தான் வரும். கரெக்டாக? ஸோ செல்ஃப் தான் நம்ம போட முடியுமே தவிர இந்த கமாண்ட் வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் வரும். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பேக் டோரை ரன் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பேக் டோர் ஈக்குவல்ஸ் டு பேக் டோர் அப்படி பண்ணி இதில் வந்து ஐபி போடணும். கரெக்டாக? சிம்பிளாக 192.168.1.11 போர்ட் வந்து 4444 அவ்வளோதான். கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், பேக் டோர் ரன் அப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பேக் டோர் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது இது உள்ள என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது போயிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இதை ஆஃப் பண்ணிட்டு கிளியர் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இது போய் பார்க்கலாம். நமக்கு கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு கமாண்ட் ரன் பண்ணலாமா? DIR ஒர்க் ஆகுது. இந்த வாட்டி வேறு கமாண்ட் ரன் பண்ணலாம். netsh wlan show profile ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுற ஃபீச்சர்ஸ், அப்லோட் பண்ணுற ஃபீச்சர்ஸ், டவுன்லோட் பண்ணுற ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து நம்மளோட இந்த பேக் டோரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அண்ட் வேறு ஒரு ஃபோல்டருக்கு போகிற மாதிரி, டவுன்லோட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணலாம். பட் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஒன்று நம்ம இப்போ எழுதியிருக்கிற கமாண்ட்லேயே இருக்குது, நம்ம எழுதியிருக்கிற கோட்லேயே இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணிவிட்டு அது என்னென்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எப்படி ஒரு விஷயத்துக்கு கமாண்ட் நம்ம சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக? கமாண்டை சென்ட் பண்ணுறோம், ரிசல்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். பட் இப்போது ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா 1024 bytes அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படி போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கமாண்டை சென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரிசல்ட் வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ரிசல்ட் வந்து எவ்வளோ பைட்ஸ்னே நமக்கு தெரியாது. அது வந்து 1 GB இருக்கிற ஒரு ஃபைலாக கூட இருக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒன்லி 1024 bytes மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆர்டருக்கு முன்னாடியே போட்டு வச்சிடுறோம். ஸோ 1024 bytes வர அளவுக்கு தான் நம்ம ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறோம். 1024 bytes வந்த அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறோம்.
கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணல அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபைல் அனுப்பும் போதோ இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதோ நமக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 1024 பைட்ஸ்னு இருக்கிறனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபைல் ஒன்று நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 KB அப்படின்னா 1024 பைட்ஸை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து நான் வந்து பேக் டோர் வழியாக ஷேர் பண்ணேன், அந்த கமெண்ட் வழியாக அக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கமெண்ட் லைனில் நீங்கள் ஒரு ஃபைலை படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து டைப் அப்படின்னு போட்டு அந்த txt நேம் போடுவீங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த டோட்டல் ஃபைலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைலும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து கமெண்ட் லைனில். ஓகேவா? கமெண்ட் ப்ராம்ப்டில். பட் இப்போது இதை நான் வந்து நார்மலாக வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேக் டோர் வழியாக நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ கலி நெக்ஸ்ட்டில் நான் போய்ட்டு பைத்தான் லிசனர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போய்ட்டு நான் வந்து பைத்தான் பேக் டோர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போது நம்ம கலி நெக்ஸ்ட்டுக்கு போவோம். கனெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் dir அப்படின்னு போடேன்னா எனக்கு வந்து இங்கே சாம்பிள் txt இருக்குது. இப்போது நான் அதே மாதிரி டைப் போட்டு sample.txt அப்படின்னு பண்ணி என்டர் அடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, பட் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, கரெக்டாக ஃபுல்லாக வரல. இப்போ நான் என்ட்ரு அடித்தா என்ன ஆகும்னா நமக்கு பேலன்ஸ் டேட்டா ரிசீவ் ஆகும். பாருங்கள், பேலன்ஸ் டேட்டா ரிசீவ் ஆகுது. மறுபடியும் என்ட்ரு அடித்தேன்னா பேலன்ஸ் டேட்டா இருந்தால் ரிசீவ் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பைப் லைன் ப்ரோக் ஆயிரும். பாருங்கள் வருதா? அடுத்த வாட்டி பண்ணால் இன்னொரு வாட்டி வருது. இப்போ இன்னொரு வாட்டி பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து பைப் லைன் வந்து ப்ரோக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பைப் லைன் வந்து ப்ரோக் ஆகும். இல்லைனா சில டைம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம என்ட்ரி கிளிக் பண்ண தான் நமக்கு டேட்டா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சிருக்கோம், நமக்கு பாதி டேட்டா தான் வந்திருக்கு. மறுபடியும் என்ட்ரி அடிச்சிருக்கோம், மீதி இருக்க டேட்டா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் என்ட்ரி அடிச்சிருக்கோம், மீதி இருக்க டேட்டா வந்திருக்கு. ஓரளவுக்கு போக போக நமக்கு வந்து அது வந்து பைப் லைன் ப்ரோக் ஆகிடுது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து கமாண்டை வந்து அனுப்பிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த லிசனரில் வந்து 1024 KB பைட்ஸ், அந்த பைட்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரூல் போட்டு வச்சுருக்கோம். நமக்கு வந்து வரப்போ ரிசல்ட் வந்து எவ்வளோ GB கணக்கில் இருக்க போதோ இல்லை MB கணக்கில் இருக்க போதுன்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்தால் 1024 பைட்ஸ் தான் வரணும், அதுக்கு மேலே எனக்கு ஒரு பைட் கூட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாச்சும் பெரிய கமெண்ட்ஸ் போட நமக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. அதனால நம்ம கனெக்ஷன் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த சீரியலைசேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படி அப்படின்னா இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு கமெண்ட் அனுப்புகிறோம், கரெக்டாக? அது வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. பட் ரிசீவ் ஆகுது எப்படி ஆகுது? பைட்ஸ் வழியாக ஆகுது, கரெக்டாக? பட் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸை வந்து இப்போ நம்ம அனுப்புறது வந்து ஸ்ட்ரிங்கில் அனுப்புகிறோம், கரெக்டாக? ஸ்ட்ரிங்கிறதுனால தான் வந்து அது வந்து பைட்ஸ் வழியாக கால்குலேட் பண்ணப்பட்டு கரெக்டாக நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுது, கரெக்டாக? பட் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு சீரியலைசேஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் உள்ள வச்சு அனுப்புகிற மாதிரி. ஓகேவா? இப்போது நான் ஒரு கமெண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் அந்த கமெண்ட்டை அப்படியே அனுப்ப மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸை உருவாக்குவேன், எம்டி பாக்ஸ் உருவாக்கி அந்த கமெண்ட்டை தூக்கி அந்த பாக்ஸ் உள்ள போட்டுருவேன். போட்டுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த பாக்ஸை தான் நான் வந்து அந்த விக்டிம் கம்ப்யூட்டருக்கு அனுப்புவேன். அந்த விக்டிம் கம்ப்யூட்டருக்கு ரீச் ஆன அப்புறம் அந்த விக்டிமோட கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற கமெண்ட்டை எடுத்துக்கும். அதே மாதிரி கமெண்ட்டை எடுத்துகிட்டு என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே நமக்கு அனுப்பாமல் அதை வந்து ஒரு பாக்ஸ் உள்ள போடும். அது ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த பாக்ஸை நமக்கு அனுப்பும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லா ரிசல்ட்டுமே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வரப்போது இல்லை, ஒரு பாக்ஸ் உள்ள வரும். ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து பாதி ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்துடும், கரெக்டாக? ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் நமக்கு தெரியும் ஓகே பாக்ஸ் வரலை அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் எழுதலாம். எப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ ஜிபியாக வேணால் இருக்கலாம், இல்லை எவ்வளோ எம்பியாக வேணால் இருக்கலாம். பட் அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும்
அது வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 100% தெரியும். கரெக்டாக? இது இப்போ ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிசல்ட் அனுப்புகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு நோட் பேடை நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். பட் இப்போது நமக்கு வந்து இப்போ நமக்கு தெரியாது, நம்மளோட கம்ப்யூட்டருக்கு இப்போ தெரியாது இந்த நோட் பேட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி இதுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி பாக்ஸில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இந்த கமாண்ட் வந்து முடியும் போது ஜஸ்ட் வந்து ஒரு கோடு மாதிரி சின்னதாக ஒரு கோடு வந்து ஐடென்டிஃபை பண்ண வச்சுக்கலாம். அதாவது எண்டிங்க்கு வந்து எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த எண்டுங்கிற அந்த கோடு வர வரைக்கும் அந்த ஃபைல் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணலாம். பட் அந்த ஸ்டெப்பை விட நமக்கு வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை அப்படியே தூக்கி ஒரு பாக்ஸ் உள்ள போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த பாதி பாக்ஸ் வந்தால் அது வந்து எரர் ஆகிடும். பிகாஸ் ஃபுல் பாக்ஸ் உள்ள தான் கண்டென்ட் இருக்குது. நமக்கு வந்து ஃபுல் பாக்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம திறக்கவே முடியும், உள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்க்க முடியும். கரெக்டாக? அதனால் இப்படி ஒரு பாக்ஸ் உள்ள போட்டு அனுப்பும்போது நமக்கு வந்து பாதி ரிசல்ட் வராது. ஓகேவா? நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபுல் பாக்ஸு வந்தால் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இந்த அந்த பாக்ஸ் வந்து 1000 பைட்ஸா இல்லை 1024 பைட்ஸா இல்லை 1 ஜிபியாலாம் பார்க்காத, அந்த பாக்ஸ் எவ்வளோ லென்த்தோ அந்த ஃபுல் பாக்ஸையும் எனக்கு வந்து இங்கே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது பைட்ஸ் எவ்வளோ இருக்காலும் அது கண்டுக்க போகிறதே இல்லை. பிகாஸ் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து பைட்ஸ் டேட்டா வழியாக அனுப்பணும். பட் இந்த பாக்ஸ் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அனுப்ப போகிறோம். அது அப்படியே வரப்போகுது. அது எவ்வளோ பைட்ஸ் வேணால் இருக்கலாம், எவ்வளோ டேட்டா வேணால் இருக்கலாம். பட் அந்த பாக்ஸ் எனக்கு ஃபுல்லாக வந்து சேர்ந்துடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிறத நான் பிரித்து அது உள்ளே இருக்கிற ரிசல்ட்டை நான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்து சீரியலைசேஷன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து கமாண்டை கூட ஒரு பாக்ஸில் போட போகிறோம். அந்த பாக்ஸை மூடிட்டு அந்த பாக்ஸை அனுப்ப போகிறோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டை தூக்கி ஒரு பாக்ஸ் உள்ள போட்டு அந்த பாக்ஸை மூடிட்டு அந்த பாக்ஸை நமக்கு அனுப்பும். அதை நம்ம ரிசீவ் பண்ண அப்புறம் அந்த பாக்ஸை திறந்து அது உள்ள இருக்க ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கலாம். பட் கோடிங்கில் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நீங்களே அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதை பண்ணிடலாம். ஹே காய்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து இந்த சீரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு தியரி தான் பார்த்தோம். பட் நம்ம அதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கல. ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜேசன் அப்படிங்கிற ஒரு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜேசன்ங்கிறது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தானில் மட்டும் யூஸ் பண்ணப்படல, இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து ஜேசன் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது பண்ணுறதுக்கு வந்து வேறு சில மெத்தட்ஸும் இருக்குது. பட் ஜேசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜேசனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எப்படி அந்த பாக்ஸ் கான்செப்டோ அதே தான் இங்கே. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஓகேவா? பட் இது உள்ளே வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இது உள்ளே நம்ம என்ன வேணால் இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு பாக்ஸ் ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போமே. இது உள்ளே நம்ம வந்து என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை லிஸ்ட்டு, வேரியபிள்ஸு இல்லை டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸு, இந்த மாதிரி கமாண்ட்ஸு, அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் மாதிரி தான். அதை சென்ட் பண்ணிட்டு அதை அன்ராப் பண்ணி நம்ம உள்ள இருக்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எப்படி வந்து நம்ம கோட் வழியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜேசனுங்கிறது ஒரு பாக்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ இது உள்ள நீங்கள் எப்படி கண்டென்ட் போடுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேசனை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஜேசனை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கமாண்டை வந்து இப்படி சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக? இதை நீங்கள் இப்படி சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தான். இப்போது ஜேசன் டேட்டா, ஓகேவா? ஜேசன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை பண்ணுறேன். இப்போது இந்த ஜேசன் உள்ளே நீங்கள் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நம்ம எப்படி சென்ட் பண்ணணும், அந்த ஜேசனுங்கிற அந்த பாக்ஸ் உள்ள கண்டென்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை எப்படி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கமாண்ட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கமாண்டை நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். ஸோ சிம்பிள் தான், ஜேசன் டாட் டம்ஸ். ஸோ இந்த டம்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா,
இது உள்ள நம்ம என்ன போடுறோமோ இந்த பேரந்திசிஸ் உள்ள இப்போ நான் கமாண்ட் அப்படின்னு போடுறேன்னா இந்த ப்ராக்கெட் உள்ள என்ன இருக்கோ அதை ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டாக மாற்றிடும். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும், ஒரு பாக்ஸ் உள்ள போட்டுரும். அந்த பாக்ஸ் தான் இப்போ அந்த பாக்ஸோட பேர் தான் ஜேசன் டேட்டா. இப்போ நம்ம சென்ட் பண்ணுறத ஜேசன் டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து கமாண்டு போடுறோம் கரெக்டாக. ஸோ இங்கே கமாண்டு போடுறத நம்ம வந்து கமாண்டை வந்து ஜேசன் டம்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். இந்த கமாண்டை ஜேசன் ஆப்ஜெக்டுள்ள நம்ம போடுறோம் முதல்ல. ஓகேவா, போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம அதுக்கு பேர் வந்து ஜேசன் டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ஜேசன் டேட்டாவை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ என்ன சென்ட் பண்ணுறோம், ஜேசன் டேட்டாவை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட பண்ணலாம். எப்படின்னா நம்ம மேலே வந்து ஒரு மெத்தடை பண்ணலாம். சிம்பிளாக டெஃப் பாக்ஸ் சென்ட் அப்படின்னு பண்ணி இது உள்ள வந்து டேட்டா வாங்கிக்கலாம். டேட்டா வாங்கிட்டு இப்போது இந்த 2 லைன் ஆஃப் கோடை காப்பி பண்ணி நான் வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இங்கே வந்து இந்த லைன் ஆஃப் கோடை போடுறதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணலாம், இங்கே வந்து டேட்டா அப்படின்னு மாற்றிட்டு இந்த 2 லைனை நான் போடுறதுக்கு பதிலாக பாக்ஸ் சென்ட் அப்படின்னு பண்ணி அந்த கமாண்டு தான் டேட்டா. ஸோ கமாண்ட் இப்படி பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து செல்ஃப் வருமா, ஸோ நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. செல்ஃப் டாட் பாக்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இது வந்து அந்த பாக்ஸும் சென்ட் பண்ணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வாங்கிக்கும், கமாண்டுங்கிற அந்த டேட்டாவை வாங்கிட்டு அதை வந்து ஜேசன் டேட்டா அப்படிங்கிற இந்த ஜேசன் உள்ளே வந்து போட்டுரும். இந்த டம்ஸ் மெத்தட் தான் என்ன பண்ணும், இந்த டேட்டாவை எடுத்து ஒரு பாக்ஸ் உள்ள இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் உள்ள போட்டுரும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜேசன் டேட்டாவை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதை இதே மாதிரி பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிளாங்காக ரிசீவ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போது நம்ம இது நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இதே மெத்தடை வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஜேசன் ஆப்ஜெக்டாக நம்ம சென்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக. நம்ம எப்படி சென்ட் பண்ணியிருக்கோம், ஜேசன் ஆப்ஜெக்டாக சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்து விண்டோஸில் இருக்கிற இந்த பேக் டோரில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ ரிசீவ் ஆகுறது எப்படி ஆகும், ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் ரிசீவ் ஆகும். எனக்கு வந்து நார்மலாக ரிசீவ் ஆகாது கரெக்டாக. அப்போது நான் வந்து இப்படி வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ இதை நான் வேறு எப்படி ரிசீவ் பண்ணலாங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அது எப்படி எழுதுறேன்னா டெஃப் பாக்ஸ் ரிசீவ் இது உள்ள வந்து டேட்டாங்கிற ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறேன். இப்போது இதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக வந்து அந்த ரிசீவ் ஆகிற விஷயத்த நம்ம வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ரிசீவ் ஆகிறதுல ஜேசன் டேட்டா அப்படிங்கிறதில்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசீவ் ஆகிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃப் டாட் கனெக்ஷன் டாட் ரிசீவ் 1024. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஜேசன் டேட்டாங்கிறதுல வந்து அந்த ரிசீவ் ஆகுது கரெக்டாக. ஜேசன் டேட்டாங்கிறதுல ரிசீவ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது கூட வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஜேசன் டேட்டாங்கிறதுல நம்ம இங்கே சென்ட் பண்ண ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகி அது ஜேசன் டேட்டாங்கிறதுல ஸ்டோர் ஆகிக்கும். இப்போது இதை நம்ம வந்து பிரிக்கணும். ஓகேவா, அன்ராப் பண்ணணும். அதை நம்ம எப்படி அன்ராப் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படி அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஜேசன் டாட் லோட்ஸ் ஓகேவா, லோட்ஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போது இது நம்ம முதல்ல வந்து மேலே இம்போர்ட் பண்ணோம், அதை மறந்துட்டோம் பாருங்க. இம்போர்ட் ஜேசன் லோட்ஸ் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இப்போ இது உள்ளே வந்து நான் ஜேசன் டேட்டா அப்படின்னு நான் போட்டேன்னா இது என்ன பண்ணும், இப்போ இது வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த லோட்ஸுங்கிற மெத்தட் வந்து அதை வந்து அன்ராப் பண்ணும். ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா பாக்ஸ் உள்ளே இது வந்து ஒரு பாக்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ஜேசன் டேட்டாங்க நமக்கு ரிசீவ் ஆகுது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பிரித்து நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். சிம்பிளாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து இங்கே கெட் பண்ணலாம். இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து பாக்ஸ் ரிசீவ்னு பண்ணலாம். செல்ஃப் டாட் பாக்ஸ் ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், கமாண்டில் வந்து எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதுதான் இருக்கும் கரெக்டாக. ஓகேவா, ஸோ எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து இதில் மட்டும் பண்ணாமல் இந்த சென்ட் மெத்தட் இருக்குல்ல, இந்த சென்ட் மெத்தடை நம்ம இங்கேயும் பண்ணலாம். எப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இதை வந்து இங்கேயும் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம 2 இடத்துலையும் வந்து ஜேசனாக சென்ட் ஆகி 2 இடத்துலையும் வந்து ஜேசனாகவே ரிசீவ் ஆகட்டும். ஸோ இப்போது இங்கே வந்து என்ன நடக்கும், எங்கே வந்து நமக்கு வந்து கமாண்ட் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து கமாண்ட் வந்து சென்ட் ஆகுது.
கரெக்டாக. இதை நம்ம எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி சென்ட் பண்ணாமல் பாக்ஸ் ஓகே செல்ஃப் டாட் பாக்ஸ் சென்ட், இதில் டேட்டா என்னது கமாண்ட் ரிசல்ட். கரெக்டாக. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரிசீவ் ஆகுறது வந்து ஜேசன் டேட்டாவாக ரிசீவ் ஆகி அதை அன்ராப் பண்ணி அந்த பாக்ஸை பிரித்து அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து இங்கே வந்து ரிசீவ் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கமாண்டை சென்ட் பண்ணுறதும் எப்படி சென்ட் பண்ணுது அப்படின்னா, ஜேசன் ஆப்ஜெக்ட் பாக்ஸ் சென்ட் பண்ணுது, இங்கே இந்த இது பண்ணுது. ஓகேவா. இப்போது இங்கே நம்ம ரிசீவ் பண்ண போகிறது, இப்போ இங்கே ரிசீவ் ஆகுதுல்ல, இப்போ இங்கே ரிசீவ் ஆகுறது என்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னா, ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் ரிசீவ் ஆகும். அப்போது நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த ரிசீவ் மெத்தடை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு, பிகாஸ் வந்து இப்போ இந்த ரிசீவ் ஆகிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், இதை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிசீவ் மெத்தடை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக ரிட்டர்ன் பாக்ஸ் ஓகே செல்ஃப் டாட் பாக்ஸ் ரிசீவ் இப்படி பண்ணோன்னா இப்போ ரிசீவ் ஆகுறது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சென்ட் ஆகுறதும் அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் சென்ட் ஆக போகுது. ரிசீவ் ஆக போகிறதும் எனக்கு வந்து அதை எல்லாத்தையுமே ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் ரிசீவ் ஆகும். அதை அன்ராப் பண்ணி நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அது வந்து இங்கே போய்க்கும், கரெக்டாக ரெஸ்பான்ஸுக்கு போயிட்டு அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா. அண்ட் இப்போது என்னென்னா, இப்போது இது நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோரை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ், அதாவது நம்மளோட டேட்டாவை ஒரு பாக்ஸ் உள்ளே போட்டுரும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே போட்டுரும். அதுதான் இந்த டம்ப்ஸ் மெத்தட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஜேசன் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஜேசன் டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிள், அதாவது இந்த ஆப்ஜெக்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது அது ரிசீவ் ஆக போகிறது வந்து இது. ஸோ இது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா, அந்த பாக்ஸாக தான் ரிசீவ் ஆகும். ஸோ பாக்ஸாக ரிசீவ் ஆகிறது என்ன பண்ணுது, அதே மாதிரி ஜேசன் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஜேசன் லோட் அப்படிங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணோம், அது அப்படி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற அது உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம கொடுக்கும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ கமாண்டில் ஸ்டோர் ஆகிக்குது. அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக. ஸோ அந்த கமாண்ட் ரிசல்ட் கிடைக்கிது, அதை நம்ம மறுபடியும் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போது இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும். பட் இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் சென்ட் பண்ணி பாக்ஸை ரிசீவ் பண்ணி அதை எல்லாமே பண்ணுறோம். இப்போது நான் வந்து இப்போ வெளியில் சொன்னேன், நம்ம இதை ரன் பண்ணும்போது ஒரு எரர் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன எரர் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நார்மலாக ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் போயிட்டு கலினெக்ஸில் வந்து நான் வந்து நார்மலாக இந்த பைத்தான் ஷெல்லில் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இங்கே இருக்கட்டும். ரிவர்ஸ் பேக்டோரில் இதை எக்ஸிட் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு பைத்தான் லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு பேக்டோர் ரன் பண்ணுவோம். அதே மாதிரி பேக்டோர் ரன் ஆகுது. ஸோ இப்போது நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எப்பவும் போல் நார்மலாக ஒரு சின்ன கமாண்ட் போடலாம், DIR அப்படின்னு போடலாம். ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ரைட்டா. பட் இப்போது என்ன எரர் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, கரெக்டாக. இப்போ நம்ம வந்து இதை நான் சொன்ன மாதிரி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுசாக வரணும், கரெக்டாக. இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைப் sample.txt என்று கொடுக்குறேன். எனக்கு எரர் வருது. ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து வேல்யூ எரர் அப்படின்னு வருது. ஸோ அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் எத்தனை லைன் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் லைன் 25 இல்லைனா லைன் 21 இந்த இடத்துல எரர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 லைன் 21ல் எரர் வருது. ஸோ இப்போ நான் listener.py போய் பார்க்குறேன் என்ன லைன் 21ல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லைன் 21ல் இந்த ஜேசன் லோட் டேட்டா இருக்குது. இப்போ என்ன பேக்ரவுண்ட் நடக்குது அப்படின்னா, இந்த லைன் 21ல் தானே வந்து இந்த டேட்டா வந்து அன்லோட் ஆகும். அதாவது இந்த லோட்ஸுங்கிற மெத்தட் என்ன பண்ணோம், நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த ஜேசன் டேட்டாவை அந்த ஆப்ஜெக்டை நார்மலாக அந்த பாக்ஸ் வந்து வெளில எடுத்து நமக்கு நார்மலாக கொடுக்கும், கரெக்டாக. பட் இப்போ ஏன் வந்து இப்படி ஏதாவது வருது அப்படின்னா, நமக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த 1024 பைட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இது நம்ம இந்த type.sample.txt ரன் பண்ணும்போது இதோட பைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3080 பைட்ஸு, ஓகேவா. ஸோ 3080 பைட்ஸுங்கிறதுனால என்ன நடக்குது, அது வந்து இந்த இடம் வந்து 1024 பைட்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது.
ஓகேவா. அதுக்கு மேலே வந்து ரிசீவ் ஆகலை, ஏன்னா நம்ம இங்கே வந்து 1024 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி கூட இல்லை, ஒரு பாதி பாக்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகுது. அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து அன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, அன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அது நமக்கு கிடைக்கல. பிகாஸ் ஏன் அப்படின்னா இது அன்லோட் ஆக ட்ரை பண்ணுது, பட் வந்து பாதி பாக்ஸ் இருக்கிறதுனால இதால் வந்து அன்லோட் பண்ண முடியல. பிகாஸ் வந்து இது ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால இதுக்கு வந்து தெரியும் கரெக்டாக எங்கே முடியுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து 1024 பைட்ஸு நிப்பாட்டாமல் அந்த பாக்ஸ் வந்து எண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம், அது வந்து 3000 பைட்ஸாக இருக்கலாம், 3 ஜிபியாக இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வர வரைக்கும் நம்ம வந்து நிறுத்தவே கூடாது. இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே போயிட்டு வந்து ஒரு லிமிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு லூப்பாக பண்ணலாம், மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. அதாவது ஸோ while true இப்படி பண்ணி இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சிடலாம். ஸோ இது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். பட் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படின்னா, ட்ரை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த while லூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இது ட்ரை பண்ணோம் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் வந்து இதை ரிசீவ் பண்ணிவிட்டு இதை வந்து அன்லோடு பண்ண ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது அன்லோட் ஆகலை அப்படின்னா என்ன எரர் வரப்போகுது, வேல்யூ எரர் வரப்போகுது. ஸோ வேல்யூ எரருங்கிறதால நம்ம என்ன கொடுக்குறோம், எக்ஸ்பெக்ட் வேல்யூ எரர். வேல்யூ எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கண்டினியூங்கிற இந்த கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டினியூ கீவேர்டு மறுபடியும் ட்ரைக்கு மேலே போகும், மறுபடியும் இதை ட்ரை பண்ணோம். ஸோ மறுபடியும் எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருக்கோமா, மறுபடியும் மேலே போகும். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்படி கொடுத்துருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டியும் மறுபடியும் மேலே போகும்போது இப்போ வந்து என்ன பண்ணோம், இப்போ ஒரு பாதி பாக்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு, அது ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுது பாதி பாக்ஸை, எரர் வரும், வேல்யூ எரர் வரும் கரெக்டாக. வேல்யூ எரர் வரனால மறுபடியும் கண்டினியூ ஆகும், மறுபடியும் மேலே போகும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும், மறுபடியும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து புது ஆப்ஜெக்டாக தான் டிஃபைன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஜேசன் டேட்டா ப்ளஸ் பண்ணோம். இப்படி நம்ம ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது செகண்ட் டைம் வந்து மேலே வரும்போது ஜேசன் டேட்டா ஈக்குவல்ஸ் டு ஜேசன் டேட்டாங்கிறப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூவோட பேலன்ஸ் டேட்டா வந்து ஆட் ஆகும். ஓகேவா. இதுக்கு முன்னாடி பாதி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வாட்டி பாதி பாக்ஸ் வருதுன்னா அந்த பாதி பாக்ஸோட ஆட் ஆகும். ஓகேவா. நம்ம இப்போது ஒரு எரர் வரும் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஜேசன் டேட்டா ஈக்குவல் டு ஜேசன் டேட்டா அப்படின்னு நம்ம போட்டனால நம்ம என்ன பண்ணோம், மேலேயே போயிட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ஜேசன் டேட்டா ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகேவா. நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எரர் வரும். ஓகேவா. ஓகே, இப்போ என்ன காட்டுதுங்க, எக்ஸ்பெக்டட் டைப் ஸ்ட்ரிங் டாட் பைட்ஸ். ஓகே, அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இப்போது நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஜேசன் டேட்டா வரும். அந்த ஜேசன் டேட்டாவை நம்ம இதில் ப்ளஸ் பண்ணுறோம். அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் இப்போ வச்சுக்கோம், ஃபஸ்ட்டு டைம் ஜேசன் டேட்டா ஈக்குவல்ஸ் டு ஜேசன் டேட்டா எம்டியாக இருக்க போகுது. இங்கே வந்து எம்டியாக இருக்கும். எம்டி ப்ளஸ் வந்து ரிசீவ் ஆகிறத மெர்ஜ் பண்ணும், ஆட் பண்ணும் கரெக்டாக. ஓகேவா. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வேணால் ஸ்ட்ரிங் டைப்பாக கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதனால கூட எரர் வரலாம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ரிசீவ் ஆகிற டேட்டாவை வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாதி ஃபஸ்ட்டு டைம் வந்து பாதி தானே ரிசீவ் ஆகும், பாதி ரிசீவ் ஆகிறத ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ண பார்க்கும், அதை வந்து அன்லோட் பண்ண பார்க்கும். பட் அன்லோட் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து பாதி பாக்ஸ்னால வேல்யூ வரும். வேல்யூ வரனால நம்ம மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுக்கும்போது மறுபடியும் மேலே போகும். இப்போ ஜேசன் டேட்டா ஈக்குவல் டு இந்த பாதி பாக்ஸ் இங்கே இருக்கும், ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிறத ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது இந்த டைம் வந்து ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு போய் நம்ம வந்து இங்கே இந்த பேக் டோர்லையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். பேக் டோர் எங்கே இருக்குது, இங்கே வந்து ரிசீவ் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணலாம். இதை கிளியர் பண்ணிடலாம். இதில் போயிட்டு இதையும் கிளியர் பண்ணிட்டு வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன்ஸா. இப்போது இந்த இடத்துல பேக் டோர் ரன் பண்ண விடுவோம். ரன் ஆகுதா, எந்த ஒரு எரருமே வரல. இப்போ கலி நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு dir ஒரு சாம்பிள் கமாண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து டைப் sample.txt என்றடிப்போம். ஃபுல்லும் வருது பார்த்தீங்களா.
ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபுல் டேட்டாஸும் வருது. ஸோ இப்போ நமக்கு இந்த டேட்டாவோட எண்டிங் பாயிண்ட்டும் தெரியும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியறனால நம்மளால் வந்து அதை எவ்வளோ ஜிபி கணக்கில் இருந்தாலும் இப்போ இந்த டேட்டாவை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எத்தனை ஜிபி கணக்கில் இருக்கலாம், எம்பி கணக்கில் வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கட்டுமே, நம்ம இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஜேசன்கிற இதை வச்சு, இந்த சீரியலைசேஷன் மெத்தடை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணலாம்.